இந்த உலகம் வந்து நீங்கள் தோத்தாலும் பேசும், ஜெயிச்சாலும் பேசும், என்ன பண்ணிங்கனாலும் பேசும். மற்றவங்க கருத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு 4 பேர்கிட்ட அடமானம் வைக்க வேண்டாம். யாரோட வாழ்க்கைக்கும் நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும்போது தூங்க போகும்போது நமக்கு தெரியும் இன்றைக்கி டேவை நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறோம் என்னென்னு. அது நம்மளே எடுத்து எழுதி பார்த்து இன்றைக்கி உருப்படியாக எல்லா வேலையும் பார்த்தனா என்னெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி மார்க் நமக்கு நாமே போட்டுக்கலாம். வேறு யாரும் நமக்கு மார்க் போட வேண்டாம். இல்லை கண்ணாடி முன்னாடி போய் நின்று இன்றைக்கி நல்லா எல்லாம் செஞ்சியா, கரெக்டாக செஞ்சுருக்கியான்னு நீங்களே உங்களை கேள்வி பதில் அந்த மாதிரி வச்சு ஒரு அருகம்புல் டெய்லியும் வளருது, ஒரு எறும்பு சேமித்து வைக்குது, ஒரு தேனீக்கு இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டு எல்லா தேனியும் வாங்க, இந்த பூக்கள் எல்லாம் தேன் இருக்குது வாங்க எல்லாம் போகலாம் மோட்டிவேட்டர்லாம் வந்து பேசி தேன் எடுக்கிறது இல்லை. இயற்கையாகவே எல்லாருக்குமே அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. தேடுதல் இருக்கணும், அந்த வேட்கை இருக்கணும், உழைக்கணும், டெய்லி வளரணும். அந்த வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்துலேயும் இருக்கணும், ஆன்மீகத்துலேயும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணும், உங்களோட வருமானத்துலேயும் இருக்கணும். எல்லா விதத்துலேயும் அந்த வளர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அந்த கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு யாராவது நம்ம ஈகோவை டச் பண்ணால் நமக்கு கோவம் வந்துடும். நம்மளை கேள்வி கேட்டுக்கலாம். இல்லை நீ ஒழுங்காக இருக்கியா, ஒழுங்காக அலாரம் அடிச்சதே எழுந்திரிச்சியா, இன்றைக்கி என்ன ரொட்டீன் பண்ண, எவ்வளோ பிஸ்னஸில் க்ரோத் பண்ண, குவாலிட்டியாக இருக்கியா, எல்லாம் செக் உள்ள ஒரு மனசாட்சி இருக்கே, அது பேசிட்டு தானே இருக்குது.